கவனிங்க, மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட். இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் எலாங்கேட்டட் ஆகிறது பெடிசில்லேட் ஆர் செசில் ஃப்ளாஸ். இதை பேஸ் பண்ணி ஃப்ளாஸில் வந்து காம்பு இருக்குதா அல்லது இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பிளான்ஸை வந்து இன்ஃப்ளோரசன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் டைப் சிம்பிள் ரெசிம். என்னது? ஃபஸ்ட்டு ஒன் டைப் சிம்பிள் ரெசிம். த இன்ஃப்ளோரசன்ஸ் வித் an unbranched main axis bears pedicellate. இதில் சிம்பிள் ரெசிமில் லிசன், சிம்பிள் ரெசிம்ஸில் ஃப்ளாஸ் வந்து மெயின் ஆக்சிஸில் இருந்து பெடிசில்லேட் ஃப்ளாஸ் வந்து ஆக்ரோபிடல் சசசன்ஸில் என்னவாகும், ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்ரோபிடல் சசசன்ஸில் பெடிசில்லேட் ஃப்ளாஸ் ஃபார்ம் ஆகிறது சிம்பிள் ரெசிம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இட் ப்ரெசன்ட் இன் குளட்டலேரியா ரெட்டுசா அண்டு மஸ்டர்ட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைக். ஸ்பைக் அப்படின்றது அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ். அதாவது அன்பிரான்ச்டான இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸை வந்து இது ஃபார்ம் பண்ணும். இது செசில் ஃப்ளாஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இட் ப்ரெசன்ட் இன் அக்ராந்தஸ் பிளான்ஸ். ஸ்பைக்னா அன்பிரான்ச்டு இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளோரசன்ஸ், அதாவது ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதில் செசில் ஃப்ளாஸ் இருக்கும். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ராந்தஸ் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பைக்லைட். ஸ்பைக்லைட் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஸ்பைக். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இட்டு பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் நாம் என்ன சொல்லுவோம்னா ஸ்பைக்லைட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் செசில் ஃப்ளாஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது ஆக்ரோபீட்டல் சசசன். ஆக்ரோபீட்டல் சசசன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அடிப்பகுதியிலேருந்து நுனிப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ளாஸை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம், ஆக்ரோபீட்டல் சசசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன்று பேர் ஆஃப், அதாவது ஜோடியான இன்ஃப்ளோரசன்ஸை வந்து என்ன சொல்கிறோம், பிராக்ட்ஸை வந்து நாம் ப்ளூம்ஸ்ன்னு சொல்கிறோம். பேர் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பிராக்ட்ஸ் கால்டு ப்ளூம்ஸ். இது எங்கே இருக்கும், இந்த ப்ளூம்ஸ் வந்து பேஸில் இருக்கும், அடியில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஈச் செசில் ஃப்ளார் ஆஸ் ஏ லெம்மா. ஒவ்வொரு செசில் ஃப்ளாஸ்க்கு நேம் வந்து என்னென்னா லெம்மா. இது அனதர் நேம் வந்து பிராக்டிவ். தென் பேலியா. பேலியாவுடைய அனதர் நேம் வந்து பிராக்டியோல். அதாவது ஒவ்வொரு செசில் ஃப்ளாஸ்லேயும் வந்து பிராக்டும் பிராக்டியோலும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டிப்பல்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த டிப்பல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்கேலி லீவ்ஸை வந்து என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். கலர்லெஸ்ஸான ஸ்கேலி லீவ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதற்கு நேம் வந்து என்ன, லாலிக்யூல். இதில் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்லேயும் பார்த்தோன்னா ஸ்டேமனும் பிஸ்டிலும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பைக்லைட் கேரக்டர்ஸ் வந்து எதில் இருக்குன்னா பேலிலையும் வீட்லேயும் இருக்குது. சரிங்களா? ஸ்பைக்லைட் ஓரளவு கண்டஸ்டன்ட் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் ஒன் கேட்கின். கேட்கின் அப்படின்றது பெண்டுலஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னது, பெண்டுலஸ் ஸ்பைக், அதாவது தொங்கிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இது லாங்கான ட்ராப்பிங் ஆக்சிஸை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். இது ஸ்மால் யூனிசெக்ஸ்வல். யூனிசெக்ஸ்வல் அப்படின்னா அதில் ஒன்று மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் அல்லது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து யூனிசெக்ஸ்வல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பைசெக்சுவல் ஃப்ளாஸ். இதில் வந்து ரெண்டுமே இருக்கும், மேல் ஃப்ளாஸும் இருக்கும், தென் நெக்ஸ்ட்டு ஃபீமேலும் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது, கேட்கின். இதை நாம் அனதர் நேம்லேயும் சொல்லலாம் அமெண்ட். அதாவது பெண்டுலஸ் ஸ்பைக் வித் எ லாங் ட்ராப்பிங் ஆக்சிஸ் பியரிங் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளாஸ். இட் இஸ் நவுன் ஆஸ் அமெண்ட். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெண்டுலஸ் ஸ்பைக்ஸ் வந்து எதில் இருக்குன்னா அக்காலிஃபா ஹிஸ்பிடா, ப்ரோசாபிஸ், ஜூலி ஃப்ளோரா அப்படின்ற பிளான்ஸில் வந்து கேட்கின் டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்குது. கவனிங்க, ஸ்பைக்லைட் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பைக்லைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு பேர் இருக்கும், இங்கே ஒரு பேர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் என்னது, ப்ளூம்ஸ். அதாவது குரூப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பைக்லைட்டில் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேலியா. பேலியா அப்படின்றத என்ன சொல்லியிருக்கோம், பிராக்ட். பேலியா அப்படின்றது வந்து என்னது, பிராக்டியோல். பேலியா அப்படின்றது
பிராக்டியோல். நெக்ஸ்ட்டு ஒன் லெம்மா அப்படின்றது பிராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ்க்கு தான் வந்து என்னது லாடிக்யூல்ஸ். இது வந்து என்னது லாடிக்யூல்ஸ். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். இது பாருங்கள், காம்பே இல்லாத ஃப்ளாஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செசில் ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் லாடிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா கலர்லெஸ்ஸான டிப்பிள்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து என்ன பண்ணுது கலர்லெஸ்ஸான டிப்பிள்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. புரியுதுங்களா? இதுதான் ஸ்பைக் லைட். நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க, பார்ட்ஸ் ஆஃப் எ ஸ்பைக் லைட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பைக் லைட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இது ரெண்டும் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து என்னது ப்ளூம்ஸ். பேர் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் கால்டு ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் லெம்மா அப்படின்னா வந்து பிராக்டியோல். தென் நெக்ஸ்ட்டு பேலியா அப்படின்னா வந்து என்னது பிராக்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாடிக்கிள்ஸ் இருக்கும். அந்த லாடிக்கிள்ஸ் அதாவது டிப்பல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸை வந்து உருவாக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா லாடிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது ஸ்பைக் லைட் ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செசில் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள், இதில் காம்பே இல்லாமல் வந்து என்னவாகும் ஃப்ளாஸ் வந்து உருவாச்சுன்னா அதோட பேர் தான் என்னது செசில் ஃப்ளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாடிக்ஸ். ஸ்பாடிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ளஷியாகவும் தென் திக்கண்ட், அதாவது சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளஷியாக இருக்கும், தென் திக்கண்டாக இருக்கும். இதில் நிறைய யூனிசெக்ஸ்வல் ஃப்ளாஸ் வந்து செசில் ஃப்ளாஸ் வந்து ஆக்ரோபிடல் சப்ஸ்டன்ஸில் வந்து என்னவாகும் உருவாகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக ஃபீமேல் ஃப்ளாஸ் வந்து எங்கே இருக்குன்னா பேஸில் இருக்கும். அதை தொடர்ந்து வந்து என்ன பண்ணுன்னா மேல் ஃப்ளாஸ் வந்து எபிக்ஸில் இருக்கும். இஸ் இட் கிளியர்? அதாவது ஸ்பாடிக்ஸ்னால் என்ன, சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளஷியாக இருக்கும், திக்கண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூனிசெக்ஸுவல் ஃப்ளாஸ் வந்து ஆக்ரோபிடல் சப்ஸ்டன்ஸில் வந்து நிறைய உருவாகும். அதற்கப்புறமா வந்து ஃபீமேல் ஃப்ளாஸ் வந்து எங்கே இருக்கும் பேஸில் இருக்கும், தென் மேல் ஃப்ளாஸ் வந்து எபிக்ஸில் இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸ் கவர்டு பை எ பிரைட்லி கலர்டு ஆர் ஹார்டு பிராக்ட் கால்டு ஸ்பேத். அதாவது என்டையர் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃபுல் இன்ஃப்ளோரசன்ஸுமே வந்து கவர் ஆகி இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு பிரைட்டான கலர்னாலேயும் அல்லது ஹார்டான பிராக்னாலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கும் க்ளோஸ் ஆகியிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது ஸ்பேத். ஃபார் தி எக்ஸாம்பிள் அமர்போ பேலஸ் தென் கோலகேஷியா. அதாவது இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை சொல்லலாம் ஸ்பாடிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேனிக்கிள் அப்படின்றது பிரான்ச்டு ரெசியூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரான்ச்டு ரெசியூமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேனிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது மாஞ்சிஃபெரால நீமில் இந்த மாதிரியான பேனிக்கிள் டைப்பான ரெசிமூஸ் இருக்குது. ஃபார் தி நேம்ஸ், அதாவது இதை என்ன சொல்லுவோன்னா காம்பவுண்ட் ரெசியூம் அல்லது ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லலாம் காம்பவுண்ட் ரெசிம் அல்லது ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டண்டை வந்து பேஸ் பண்ணி மெயின் ஆக்சிஸ் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா இன்ஃப்ளோரசன்ஸை 2 டைப்ஸாக இதில் ரெடியூஸ்டு க்ரோத் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து என்னவாகும்னா ரெடியூஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, காரிம்ப் அண்டு அம்பல். என்னது காரிம்ப் அண்டு அம்பல். காரிம்ப்னா என்னன்னு கவனிங்க. ஃபஸ்ட்டு காரிம்பில் இன்ஃப்ளோரசன்ஸில் பாருங்கள் ஷார்ட்டரான பெடிசல்லேட் ஃப்ளாஸ் எங்கே இருக்குன்னா டாப்பில் இருக்கும். ஷார்ட்டரான பெடிசல்லேட் ஃப்ளாஸ் வந்து எங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு லாங்கரான பெடிசல்லேட் ஃப்ளாஸ் வந்து எதில் இருக்குன்னா பாட்டமில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
all the flowers appear at the same level form convex or flat topped racemose inflorescence. எல்லா வகையான ஃப்ளார்ஸும் பாருங்கள் அப்பியர் ஆகிறது சேம் லெவலில் இருக்கும், ஃபார்ம் ஆகிறது கான்வெக்ஸோ அல்லது ஃப்ளாட் டாப்டு ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இது எதில் இருக்குன்னா சீசல் ஃபினியா. என்னது சீசல் ஃபினியாவில் காம்பவுண்டு காரிம்ப் இருக்கும். எ பிரான்ச்டு காரிம்ப் இஸ் கால்டு காம்பவுண்டு காரிம்ப். அதாவது பிரான்ச்சில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸாக இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது காம்பவுண்டு காரிம்ப். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரியான காரிம்ப் எதில் இருக்குது காலிஃப்ளவர் வந்து இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் அம்பல். ஓகேங்களா. இந்த அம்பல் இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து இன்டிட்டர்மினேட்டான சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். அது பெடிசில்லேட் ஃப்ளார்ஸை வந்து அரைசஸ் பண்ணுது. அது எங்கேன்னு பார்த்தோம்னா காமனான பாயிண்டில் பெடிங்குல் அட் த எபிக்ஸ். அதாவது காமனான பாயிண்டில் பெடிங்குல் ஆஃப் த எபிக்ஸில் வந்து என்ன பண்ணும் அம்பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆலியம் சீஃபாம். இந்த வெங்காயம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆனியனுடைய சயின்ஸ் நேம் தான் என்னது ஆலியம் சீஃபா. இதில் வந்து அம்பல் டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதில் காம்பவுண்ட் அம்பல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இஸ் எ பிரான்ச்டு அம்பல். இதில் பிரான்ச்சஸ் இருக்கும். ஈச் ஸ்மாலர் யூனிட் இஸ் கால்டு அம்பல்லே. அதாவது ஒவ்வொரு ஸ்மாலரான யூனிட்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா அம்பல் லீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா. அதாவது டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவம், இந்த கொத்தமல்லியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அம்பல் டைப்பான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டன்ட். அதாவது உருண்டையாக இருந்ததுன்னா தட்டையாக இருந்ததுன்னா என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி இன்ஃப்ளோரசன்ஸை எப்படி கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கான்வெக்ஸாகவோ அல்லது கான்கேவாகவோ என்னவா இருக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து தட்டையாக மாறி இருக்கும். ஹெட் இதை வந்து என்ன சொல்லுவோன்னா ஹெட் ஆர் கேபிட்டுலம் அப்படின்ற 2 டைப்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டிட்டர்மினேட் அண்டு டிட்டர்மினேட் குரூப் ஆஃப் செசில்ஸ் ஆர் சப்செசில் ஃப்ளார்ஸ் அரைசிங் ஆன் எ receptacle or often subtended by an involucre. இந்த மாதிரியான ஃப்ளார்ஸ் வந்து மெயின் ஆக்சிஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட் அப்படின்னா என்னன்னு கவனிங்க. ஹெட் அப்படின்றதுல ஹெட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் அஸ்ட்ரேசியே ஃபேமிலி. இது வந்து அஸ்ட்ரேசிலையும் ரூபியசிலையும் மைமோசியே அப்படின்ற பிளான்ட்ஸ்லேயும் வந்து இந்த ஹெட் மாதிரியான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்கும். டோரஸ் கண்டெயின். அதாவது டோரஸ் கண்டெயின் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ். இதில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ் வந்து இருக்கும் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று டிஸ்கு ஃப்ளாரட் அண்டு ரே ஃப்ளாரட். டிஸ்கு அப்படின்னாவே தட்டையான அப்படின்னு அர்த்தம். ரே அப்படின்னா கதிர் மாதிரியானது அப்படின்னு இருக்கும். ரே ஃப்ளாரட்டுடைய அனதர் நேம் வந்து என்னது ligulate floret. Based on the type of florets present, the heads are classified into 2 types. இந்த ஹெட்ஸை பேஸ் பண்ணி மோர் தென் 2 டைப்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃப்ளோரசன்ஸை வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஒன் ஹோமோகேமஸ் ஹெட். ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸ். அதாவது சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸை வந்து என்ன பண்ணுன்னா ஒரே மாதிரியான ஃப்ளாரட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். திஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஹேஸ் டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் அலோன். டிஸ்க் ஃப்ளாரட்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே. ஃபார் தி எக்ஸாம்பிள்ஸ் இது இதில் இருக்குன்னா வெர்னோனியாவில் ரே ஃப்ளாரட்ஸ் அலோன் எக்ஸாம்பிள். அதாவது கைண்ட் ஆஃப் ஃப்ளாரட்ஸில் டிஸ்க் ஃப்ளாரட்ஸை தவிர இருக்கிறது வெர்னோனியாலையும், ரே ஃப்ளாரட்ஸை தவிர இருக்கிறது லாவோனியா அப்படின்ற பிளான்ட்ஸ்லையும் வந்து இந்த மாதிரியான ஹோமோகேமஸ் ஹெட் டைப்ஸான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோகேமஸ். ஹெட்டிரோகேமஸ் அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. போத் த இன்ஃப்ளோரசன்ஸ் பாசஸ் போத் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஹீலியாந்தஸ் அண்டு ட்ரைடாக்ஸு. ஹீலியாந்தஸ்லேயும் ட்ரைடாக்ஸ்லேயும் இந்த மாதிரியான இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்
disc flowers at the center of the head tubular and bisexual. இதில் டியூப்லார்லேயும் தென் பைசெக்சுவலாக அந்த டைப்பில் வந்து என்ன இருக்குன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை என்ன சொல்லுவோம்னா லே ஃப்ளாரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லே ஃப்ளாரட்ஸ்.